சூர்யா ஜோதிகா இத்தனை நாளா கோமாவுல இருந்தாங்களா? சிவகுமார் அவருக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க பிரபலமும். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்துச்சு. தீநகர் தொகுதியில மனைவியோட வாக்களிச்சாரு சிவகுமார். அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசினதும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும், குடிமக்களை குடிகார மக்களை ஆக்கிட்டாங்க, இனி அது நடக்க கூடாது, இந்த குடியால கிட்டத்தட்ட 40% மக்கள் நாசமாகிட்டு இருக்காங்க, மதுபான கடைகளை கலைஞர் தொடங்கியதுல இருந்தே நான் மதுரைக்கு எதிரானவன், கடைகளை மூடுவாங்களான்னு தெரியாது, ஆனா செஞ்சா ரொம்ப சந்தோஷம். இது குறித்து பேசின பாஜக ஆதரவாளர், இத்தனை நாளா சிவகுமார் கோமாவில இருந்தாரா, அவர் மகன் மருமகள் எல்லாம் எங்க போனாங்க, இதே அதிமுக ஆட்சியில எல்லாரும் பொங்குனாங்க, இப்ப அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டா குடிமக்கள் எல்லாம் குடிகாரர்கள் ஆகிவிட்டாங்கன்னு பேசிடுவாங்க. அனைவரும் நேத்து தான் குடிகாரர்கள் ஆகினாங்களா? 5 வருஷமா அனைவரும் குடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. 24 மணி நேரமும் டாஸ்மாக்ல சாராயம் கிடைக்குது, திரும்புற பக்கம் எல்லாம் போதை பொருள் கிடைக்குது, கள்ளச்சாராயத்துல எத்தனை பேர் உயிரிழந்தாங்க. இப்ப சிவகுமார வந்து இப்படி பேசுறாரு. இவங்க எல்லாருக்குமே சந்தர்ப்பவாதிகள். அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டதும் வெளியில வந்து கூவுறாங்க. இனிமே சூர்யா ஜோதிகா சித்தார்த் போன்ற எல்லாரும் பேசுவாங்க. இன்னும் 5 வருஷம் எல்லாரும் கோமாவில இருந்தாங்களா, இனி அதிமுக ஆட்சி வந்ததும் இந்த சாம்பிள்கள் எல்லாம் உயிர் பெற்று பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சுமதி மேகவர்ணம் அந்த பேட்டியில பேசியிருக்காங்க. சூர்யா ஜோதிகா அவங்க, சிவகுமார் அவரோட குடும்பம் எல்லாருமே வாக்களிச்சதை நம்ம வீடியோ பார்த்திருந்தோம். சமூக வலைதளங்கள்லயும் அது வைரலாச்சு. அதே போல இவரு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாரும் இப்படி சொல்றத பார்க்கும்போது அதிகமான வாக்குகள் ஒருவேளை விஜய் அவருக்கு வந்திருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஏற்கனவே விஜய் அவருக்கு நிறைய வாக்குகள் வந்திருக்கிறதாகவும், தாவேகா நிச்சயமா வெற்றி பெற போவதாகவும் எத்தனையோ செய்திகளை நம்ம பார்த்திருந்தோம். அதே போல தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மே 4ஆம் தேதி தான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த முறை யார் வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேகாவுக்கு அதிக வாக்குகள் இருக்கு, அவங்க நிச்சயமா வெற்றி பெறுவாங்கன்னு வந்திருக்க தகவலை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. அதே போல விஜய் அவரோட விவாகரத்து வழக்கு ஒரு பக்கம் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த வெற்றி வாய்ப்புக்கு அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து அவர் வாழ்வாரா, குடும்பத்தோடு சேர்ந்து பதவியேற்க வருவாரா, நல்லா கூட எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் என்ன செய்ய போறாங்க, இந்த வாக்கு இவரை எப்படி மாற்ற போகுது, இவங்களுக்கு வெற்றியா தோல்வியாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவல், அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிரு.